வணக்கம் பிள்ளைகள். நான் உங்களோட மணிவண்ணன் சார். மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் தரம் 6க்கான ஒரு சின்ன ஒரு விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன். தரம் 6 கணித பாடத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயம். இப்போ நாங்கள் 2 விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எண்கோடை எவ்வாறு அமைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற தலைப்பு தரம் 6ல் எண்கோடு அப்படிங்கிற பாடத்துக்கு கீழே சரியா எண்கோடு அமைத்தல், எண்கோட்டில் எவ்வாறு குறித்தல், இந்த 2 விஷயங்கள் சரியா. அப்போ முதலாவது விஷயம் நாங்கள் பார்ப்போம், எண்கோடு அமைத்தல். எண்கோடு அமைத்தல். எண்கோடு அமைக்கும். ஒரு எண்கோடு அமைக்கும் பொழுது சரியா கொஞ்சம் விதிமுறைகள் இருக்குது பிள்ளைகள். ஒரு எண்கோடு ஒன்று அமைக்கும் பொழுது கொஞ்சம் விதிமுறைகள் இருக்குது. ஒரு கிடைக்கோடு, நேரான கிடைக்கோடு காணப்படணும். அப்போ அதை அடிமட்டத்தை வச்சு தான் வரையலாம். அடுத்தது பென்சில் பயன்படுத்தப்படணும். ஏன்னா பிழையாக போயிடுச்சுன்னு சொன்னால் அழிக்கிறதுக்காக வேண்டி. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு அந்த எண்கோட்டில் உள்ள பிரிவுகள் எல்லாமே சமனானதாக இருக்க வேண்டும். சரியா, இடைவெளிகள் எல்லாமே சமனானதாக இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் கணித கோப்பியாக இருந்தால், கணித அபியாச புத்தகமாக இருந்தால் அந்த சதுரக்கட்டங்களை வைத்து வரைந்து கொள்ள முடியும். அவ்வாறு இல்லையெனில் அடிமட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யணும், கட்டாயம் அதுக்கு வரைய வேண்டும். சரியா, அப்போ நான் இன்னைக்குல அடிமட்டத்தை பயன்படுத்தாமல் வரைகின்றேன். சரியா, அப்போ அதனால வேண்டி இப்போ நீங்கள் அதை புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இதன் பகுதிகள் எல்லாமே கட்டாயம் சமனானதாக இருக்க வேண்டும். இந்த பகுதிகள் எல்லாமே கட்டாயம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் இப்படி சமனானதாக இருக்க வேண்டும். இறுதியாக அம்பு குறியிடப்பட்டிருக்க வேண்டும். அப்போ எண்கோடு அப்படின்னா இங்கே 3 விதிமுறைகள் இருக்குது. இடைக்கோடு இருக்கணும், அதில் அம்புக்குறி இருக்க வேண்டும் கட்டாயம். சரியா, சமனான இடைவெளிகள் காணப்பட வேண்டும். சமனான இடைவெளிகள் காணப்படணும். ஒவ்வொரு இடைவெளியும் ஒவ்வொரு மாய்க்கு இருக்க முடியாது. இவ்வாறு காணப்படும் பட்சத்தில் இதில் எண்கள் காணப்படும். சரியா, 0 1 2 3 4 5 6 7 8 இவ்வாறு அமையமாக இருந்தால் இதை நாங்கள் ஒரு எண்கோடு அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இப்போ இந்த எண்கோட்டில் நாங்கள் ஒரு புள்ளியை எவ்வாறு குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ எண்கோட்டில் புள்ளியை குறித்தல். எண்கோட்டில் புள்ளியை குறித்தல். உதாரணமாக சரியா A 2 B 4 இந்த 2 புள்ளிகளையும் எவ்வாறு குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இந்த 2 புள்ளிகளையும் எவ்வாறு குறிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க, முதல்ல சொன்ன மாதிரி கேட்டால் ஒரு எண்கோடு அப்படி நாங்கள் வரைய போகிறோம். சரியாச்சு, இந்த எண்கோட்டில் 0 1 2 3 4 5 6 இதுவரைக்குமான எண்களை நாங்கள் உங்களுக்கு போட்டிருக்கின்றோம். அப்போ எங்களுக்கு தேவை இந்த ஏ எனும் புள்ளியை நாங்கள் குறிக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த பி எனும் புள்ளியை நாங்கள் என்ன செய்யணும், குறிக்கவும். அப்போ எப்பயுமே ஒரு எண்கோட்டில் குறிக்கும் பொழுது பிள்ளைகள் கட்டாயம் அந்த 2 பாயிண்ட்டும் அந்த சந்திக்கிற சரியான இடத்த நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், கட்டாயம் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்படி அதாவது அதை அன்னைக்குள்ள அழுத்தமாக காட்டியிருக்க வேண்டும். அவ்வாறு காட்டியிருந்தால் மட்டும்தான் அது எண்கோடு சரியாக குறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நாங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். ஆகவே அப்போ A 2. அப்போ இந்த 2ங்கிற இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், இவ்வாறு ஒரு வட்டத்தை இட்டு நிறந்தீட்டி காட்டுவதன் மூலமாக குறிக்கணும். அப்போ இந்த புள்ளி A என்று என்ன செய்யப்படும், நினைக்கல அழைக்கப்படும். அதே போன்று Bங்கிற புள்ளியை நீங்கள் குறிக்கும் பொழுது இவ்வாறு நீங்கள் குறிப்பீங்க. சரியா, அப்போ இந்த புள்ளியை நாங்கள் B அப்படின்னு சொல்லி அழைப்போம். ஆகவே ஒரு சிறிய ஒரு விஷயம், ஒரு எண்கோடு எவ்வாறு அமைக்கிறது, ஒரு எண்கோட்டில் எவ்வாறு புள்ளிகளை
குறிக்கிறது அப்படிங்கிற 2 விஷயம் பார்த்துருக்குறோம். அப்போ தரம் 6ல் இந்த அடிப்படை இந்த எளிமையான விஷயம் காணப்படுகின்றது. எண்கோடு ஒன்று அமைக்கும் பொழுது கட்டாயம் நாங்கள் சரியா கிடைக்கோடு ஒன்று அடிமாற்றத்தை பயன்படுத்தி வரைய வேண்டும். இறுதியாக அம்புக்குறி இடப்பட்டிருக்கணும். இந்த ஒவ்வொரு இடைவெளிகளையும் ஒன்று சதுர கட்டங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் வேறாக்கலாம். அவ்வாறு இல்லை என்றால் அடிமட்டத்தை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்ய முடியும், வேறாக்க முடியும். அவ்வாறு ஒரு அமையப்பட்ட ஒரு கோடு எண்கோடு என அழைக்கப்படும். இந்த எண்கோட்டில் புள்ளி ஒன்றை குறிக்கும் பொழுது கட்டாயம் இந்த கிடைக்கோடும் அந்த பிரிவும் சரியாக இடைவெற்ற அந்த சரியான அந்த கரெக்ட் புள்ளியில், சரியா அந்த எக்குரேட் புள்ளியில், அந்த புள்ளியில் கட்டாயம் நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், புள்ளிகளை குறிக்க வேண்டி இருக்கும். அப்போ ஏனும் புள்ளி 2, அப்போ 2 குறிக்கணும்னு சொன்னால் இவ்வாறு அந்த இடைவெற்ற பகுதியை நீங்கள் இப்படி மேலையும் கீழையும் நீங்கள் பார்க்கலாம். சரியா இந்த மாதிரி காணப்படும். சரி, அப்போ இந்த விஷயம் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இதை உங்களுக்கு தேவைப்பட்டிருக்குமா இருந்தால், ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்குமா இருந்தால் இதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எங்களோட பேஜை லைக் பண்ணுங்கள், சரியா என்னோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு காணொளியில் உங்களோட சந்திப்பும் வரை விடைபெறுகின்றேன். நான் உங்களோட மணிவண்ணன் சார்.